சொல்லப்போனால் பிஜேபிக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு எடப்பாடி இருக்கிறாரு. அப்படி அதெல்லாம் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஓகே, அப்போ இவங்களுக்கும் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பலமா? அதாவது மாவட்ட செயலாளர்களுக்கும் பணம் ரிலேட்டபிளா அந்த மாதிரியான அந்த விஷயம் நடக்க போகுதாங்கிற பலமா? ஒருத்தர் இப்போ அதிமுகவில் ஏதோ ஒரு கட்சியில் எதுக்கு எம்எல்ஏ வராரு? 40 கோடி ரூபா, 30லேருந்து 40 கோடி ரூபா இல்லாமல் ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியாது. தமிழ்நாட்டில் எங்கேயா இருந்தாலும், எந்த மூலையாக இருந்தாலும் இந்த 30லேருந்து 40 கோடி ரூபாய் ஒருத்தர் போட்டு இங்கே சமூக சேவை செய்கிற வரானுங்க. இந்த 40 80 ஆக்குறது தானே வராங்க. அதுதானே நீங்கள் சொல்ல வரீங்க. ஆட்சியில் இருந்தாங்கன்னா எதிர்கட்சி இருக்காங்க, ஆட்சியில் ஆட்சி தான் வந்துடுமே, அப்புறம் ஏன் இவங்களாம் போகணுன்றதானே நீங்கள் கேட்க வந்தீங்க. அப்போ ஆட்சியில் வந்து பணம் செலவு பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க, ஆட்சியில் வந்துட்டாங்க, சம்பாதிக்க போகிறாங்க, இதுதானே நீங்கள் சொல்ல வந்தீங்க. தொடக்கத்தில் தானே நீங்கள் சொல்ல வந்தீங்க. என்ன சம்பாதிக்க போகிறாங்க, எவ்வளோ சம்பாதிக்க போகிறாங்க? நீ மக்களை நின்று வெயிலையும் வேர்வையிலையும் நின்று கால் ஒவ்வொருத்தர் வேட்பாளரை பாருங்கள், 15 நாளாக கால் வீங்கி போய் கிடக்கும். ஒவ்வொரு தேர்தலையும் அந்த அறிவிப்பாங்கள்ல, பிரச்சாரத்தை நிறுத்துங்க இன்னையோட, தேர்தலுக்கு முத நாள் அன்னைக்கு ஒவ்வொருத்தன் காலையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு வீங்கி கிடக்கும். ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? பணத்துக்கு தானே. இந்த கஷ்டமே இல்லாமல் உனக்கு பணத்தை கொடுக்குறேன்னா நீ ஏன்டா நாய் மாதிரி தெருவா சுற்றிக்கிட்டு போய் நீ ஓட்டு கேட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற? அந்த பணத்தை எதுக்காக நீ எடுக்கிற? அந்த பணத்தை நான் இப்போ தூக்கி எறிகிறேன் உனக்கு.